சொல்லியாமா சேட்டை பண்ணாத அட்டாச்சு விடுவாங்க. நான் பெற்ற மகளின் பாசம் வர நான் மேல ஏறுறேன். சொல்லுமா உனக்கு என்ன குறை? என்ன சொல்லு. என்ன பெத்து வளர்த்து என்ன ஆளாக்கி படிக்க வச்ச என்ன குறை வச்ச? நீ பிறந்த இந்த பூமியில என்னைக்கு நீ ஜனனம் பிறந்தியோ, இந்த பூமியில எப்ப நீ கீழே விழுந்தியோ அன்னில இருந்து எனக்கும் குறை இல்ல. நீ பிறந்த நேரம் எந்த குறையுமே இல்ல. உனக்கு என்ன குறை உண்டா? எனக்கு எதுவும் குறை இல்ல. உனக்கு என்ன சூத்துக்கு எண்ணெய் இல்லையா, தலைக்கு துணி இல்லையா, காது மூக்குத்து இல்லையா, மூக்குக்கு தோடு இல்லையா, கைக்கு செருப்பு இல்லையா, காலுக்கு உனக்கு என்ன குறை? ஏன்னா தலையில பிறந்தவனே செருப்பு எடுத்து கையில கோப்பாங்கடா. எண்ணெய் எடுத்து சூத்துல தெளிப்பாங்க. தலைக்கு எண்ணெய் இல்லையா, உனக்கு தலைக்கு பூ கம்மியா? நீ சொல்றது ரைட் தான். சித்திரை மாசம் வெயில் அடிக்கும், அப்ப தடவிடா சூட்ல என்ன குறை? என்ன உண்டு? எந்த குறையும் இல்ல. இப்ப என்னப்பா எனக்கு காலேஜ் போய் சேர்த்தேன். ஆமா, தியாகத்தூர் காலேஜ் போய் சேர்த்தேன். நான் காலேஜ் முடிச்சிட்டேன். நான் காலேஜ் படிக்கும் போது எல்லாம் ஜோடி ஜோடியா போறாங்க. ஜோடி ஜோடியா போறாங்கன்னா உன்னை விட பெரியவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி ஜோடி ஜோடியா போவாங்க. இல்ல பக்கத்துல நீ ஏன் பாக்குற ரோட்ல போங்க? நான் பார்க்கில் உட்காந்து இருக்கும் போது எல்லாம் ஜோடி ஜோடியா போறாங்க. எல்லாம் என் கிளாஸ் தான். இல்ல ஓன் கிளாஸ். என் காலேஜ் தான், என் கிளாஸ் தான். அப்ப ஓன் கிளாஸ் படிக்கும் போதேவா எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்க? ஆமா நைனா. இப்ப ஏதோ வண்டி விட்டுறாங்க புதுசா. வண்டியா? ஆமா, அதான் புல்லட் வண்டியா. புல்லட் வண்டியா? ஆமா, அந்த வண்டியில ஜோடி ஜோடியா போறாங்க நைனா. ஜோடி ஜோடியா போனா அது என்ன பண்ண சொல்ற? நீ எனக்கு கல்யாணம் பண்ணுவேடா. எனக்கு தெரியுது. நீ என்னைக்கு அந்த நேரத்துல வருவன்னு தெரியாது. இதுக்கு மேல எல்லாம் பேசி பாரு. இது வேற அடிச்சுட்டே நான் போய் கிணத்துல கல்லு கட்டி ஊத்தி செத்துரு. ஓடி முதல்ல 5 லட்சம் மீதி ஓடி. நானும் ஒரு கூட மாடல வந்து நானா என்ன விட்டு விட்டேன். கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நீ எப்படியோ பாப்பா இந்த சித்திரை மாசம் பங்குனி மாசத்தோட பரீட்சை முடியுது, காலேஜ் முடிய போகுது. பாப்பா கல்யாணம் கேட்குன்னு தெரிஞ்சுதான் நானும் மாப்பிள்ளை பார்த்து ரெடியா வச்சுக்கிறேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறா? என்ன வேலையா? அருமையான வேலை. என்ன வேலை? ஆனா கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. ஆனா நல்லா பீடி பிடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பளம். 4000 ரூபாய் சம்பளம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இங்க வர்றா ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. 4 மணி நேரம் டியூட்டியா? என்ன வேலை செய்யறாரு? ஆனா இந்த 4 மணி நேரத்துல டியூட்டி முடிஞ்ச உடனே 20 மணி நேரம் உங்க கூட தான் இருப்பாரு. அப்படியா? ஆமா. ஆனா இந்த 4 மணி நேரம் டியூட்டில 4000 ரூபாய். என்ன தெரியுமா வேலை? என்ன வேலை? தேகத்துருவம். ஆமா, தேகத்துருவம். தேகத்துருவம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை அடிக்கிறாரா? அந்த மாதிரி மாப்பிள்ளை நான் பாப்பா. அவர் என்ன வேலை செய்யறாரு? இந்த தேகத்துருவம் பஸ் ஸ்டாண்ட்ல ரிச்சா ஓடுறாரு. ரிச்சா ஓடுறாரா? ஐயா, அந்த மாப்பிள்ளை வேணா. கைதா. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், மாசம் 1,20,000. எவனுடைய கவர்மெண்ட்ல கூட சம்பளம் கிடையாது. மாப்பிள்ளை வேணாம். எனக்குலாம் அந்த மாதிரி வேலை கிடைச்சிச்சுன்னா 1 ரூபாய் செலவாகுது. சரி, இன்னும் எப்பறம் ஏன் வேணான்றா? ஏன் வேணான்ற உனக்கு? எனக்கு வேணாம். ரிச்சா ஓட்டு மாப்பிள்ளை வேணான்ற. எனக்கு ரிச்சா ஓட்டு மாப்பிள்ளை வேணாம். ஏன் வேணான்ற? நான் சொல்றவா கேளு. நான் ரிச்சா ஓட்டு மாமா நானா கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவரா பூரா காத்தடிப்பா ஒத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நானா கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். ராகு பூரா காத்தடிப்பா ஒத்திக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா நானா கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். அவரா பூரா காத்தடிப்பா ஒத்திக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நானா கட்டிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டேன். ராகு பூரா காத்தடிப்பா ஒத்திக்க மாட்டேன். அவரா பூரா காத்தடிப்பா. அவன் சவாரின்னு போவான். சவாரி போனோன்னா ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். அத பஞ்சர் ஒட்டி எப்படி அந்த டயருக்கு காத்து அடிக்கிறானோ அது போல ராத்திரி வந்து என்ன அடிப்பாடா. அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். 5 லட்சம் கல்யாணம் விடுவோம். அந்த மாப்பிள்ளை வேணாமா? வேணாம். அப்புறம் அடுத்தது ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? ஆனா
ஆனா டியூட்டின்னு போனா 6 மாசம் அவன் திருப்பி வீடு வர ரிட்டர்ன் வீடு வரதுக்கா? ஆனா அந்த 6 மாசத்துல 4 லட்சம் ரூபாய் சம்பளம். 4 லட்சம் ரூபாவா? ஆமா. என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? லாரி டிரைவர். லாரி டிரைவரா? பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், பெல்காம், கோவா, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவரா? அந்த மாப்பிளை கட்டி மாட்டா? ஏன் அந்த மாப்பிளை 4 லட்சம் ரூபாய் 6 மாசத்துல எங்கேயா ஏன் கட்டிக்க மாட்டான்? எனக்கு அந்த மாப்பிளை வேணவா? ஏன் வேணும்? நான் லாரி ஓட்டும் டிரைவரா, நான் கட்டிக்க மாட்டேன், நான் கட்டிக்க மாட்டேன். அவராவும் பூரா நடிப்பா, ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா, நான் கட்டிக்க மாட்டேன், நான் கட்டிக்க மாட்டேன். அவராவும் பூரா நடிப்பா, ஒட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா, நான் கட்டிக்க மாட்டேன், ஆமா கட்டிக்க மாட்டேன். அவராவும் பூரா நடிப்பா, ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா, நான் கட்டிக்க மாட்டேன், நான் கட்டிக்க மாட்டேன். அவராவும் பூரா நடிப்பா, ஒட்டிக்க மாட்டேன். அவராவும் பூரா நடிப்பா. நைனா, ஓ நைனா, அவன் பாண்டி டூ குதிரை லாரி ஓட்டினே போவான். கோவா பைபாஸ்ல பைபாஸ்ல போயிட்டே இருப்பான். ஆளே வரமாட்டாங்க. ஆ. அந்த ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு பாரு. ஆமா. அது எப்படி போன ஆயிட்டானோ அது போல ராத்திரி வந்து என்ன ஆயிட்டோம் மாப்பிட வேணாம் எனக்கு. நான் இருக்குதே போந்தா கோயமே இருக்கிறேன். என்ன போட்டு ஆயிடுச்சுனா என் உடம்பு தாங்குமா? அப்ப சேவல அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். சரி, இந்த 2 மாப்பிளை நீ பாத்தியா? நான் கண்ணால பாக்கல. 2 மாப்பிளை நீ நேரடியா பாக்கல. ஆனா இங்கே ஒரு மாப்பிளை நான் பார்த்து வச்சுக்கிறேன். இங்க ஒரு மாப்பிள்ள பாத்துக்கிறியா? ஆனா ஒரு இரவு ஒரு நைட்டுக்கு 4000 ரூபாய் சம்பளம். ஒரு நைட்டுக்கு 4000 ரூபாய் சம்பளம். ஒரு நைட்டுக்கு 4000 ரூபாய் சம்பளம். ஆனா அது பாரு, ரத்தம் வேர்வையா போகும். ரத்தம் வேர்வையா போகும். உழைப்பாளி கஷ்டவாளி. ஆனா அந்த மாதிரி மாப்பிளை பிரமாதமா பார்த்து வச்சுக்கிறேன். இங்கே வா. இங்கே யாரு காட்டு. அத பாரு, கோடடி மிருதக சக்கரவர்த்தி. ஏமா நீ ஆண்டு வர்ற? நீ என்னைக்கு பார்த்த? என்ன எப்ப பாமா பார்த்த? ஒரு வருஷம் ஆகுது நைனா. ஐயோ, எப்ப பார்த்து கரண்டுக்குறாயா? நைனா, கட்டிக்கிறியா? ஆண்டாப்பா, ஆண்டாவன கட்டிக்க மாட்டான். பொண்ணுக்கு ஒண்ணு பார்த்து நீ அடிச்சு அடியில மிரண்டு போய் ஆயா குழந்தை ஆண்டாயப்பா. வாய் ஒட்டி தான் குளரும், இன்னும் கொஞ்சம் எல்லாம் குளரும் பாரு. நைனா, நைனா, நான் கூட போவாத. நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப மிரண்டு போய் வந்து நிக்கிறேன். நைனா, இந்த மாப்பிள்ளை நான் கட்டிக்க மாட்டேன். சொல்றவாயா, நான் மத்தலக்கார மாமா, நான் கட்டிக்க மாட்டேன், நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க அடிக்கிறான், படுக்க அடிக்கிறான், ஒத்திக்க மாட்டேன். அந்த மத்தாளக்காரன் எப்படி ராத்திரியில ஒரு மத்தாளத்தை நிக்க வச்சு அடிக்கிறான், ஒரு மத்தாளத்தை படுக்க வச்சு அடிக்கிறான், படுக்க வச்சு குத்துறான், அப்புறம் பீராயிரம். அது போல ராத்திரி என்ன வந்து பீராய்ந்தா என் உடம்பு தாங்காதா. அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும். நீ ஏன் வேணான்ற அப்புறம் எதுக்கு அந்த 4000? நைனா, எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வேணாம். இந்த ஊர்ல நான் ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டேன். இந்த ஊர்ல மாப்பிள்ளை பாத்துட்டேன். பொண்ணா சுத்தமா அறுத்து விட்டுருவாங்க. இவர் ஓங்கட்ட யாரும் வர மாட்டாங்க.
இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டியா? தஞ்சனை உட்காருங்க, பேசாத உட்காருங்க. இங்கெல்லாம் பார்க்க மாட்டேன், இருந்து எல்லாம் பிஞ்சு இது. குஞ்சோ பிஞ்சோ யாரு கண்டா? நைனா, ஏன் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன்? ஆமா, அது யாரு? நைனா, நைனா, நான் ஒன்னே கட்டிக்கிறேன். ஒரு பெத்தா படியா? இல்ல நைனா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியும், என் கஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ராத்திரி வாங்க நைனா. தம்பி தாதியை பார்க்க போயிட்டான். அவன் தாதியை பார்க்க போயிட்டான். அவன் விரல டேமேஜ் போட்டு வந்துடுவான் செல்ல. ஐயோ என்ன போய் ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல. கபடியா ஏதோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறான். அடியோ மல்லிகா அவன் எங்க போனாலும் அந்த நேரத்துக்கு கருப்பம் கொல்லிகா கரும்பொல்லிங்க கிளம்ப நேரத்துல இல்ல எடுக்கலாம் போயிருப்பா. அடியோ சித்ரா அவ எங்க இந்த ஊரை சுத்துறாலும்
ஊரை நேரத்துக்கு சுத்துறம்மா நேரத்துல இங்க இருந்தா உட்காந்து 3 பசங்களை காணும். ஐயோ ஆராயி அவ எங்க போகிறாளோ அந்த ஊராய் என்னன்னு தெரியம்மா எங்க போயிருப்பா ஐயே எங்க போனாலும் தெரியலையா குஷ்பு ஐயோ எந்த போய் யார உஷ்புறால தெரியல குசும்பு படம் நடிக்க போட்டா வட்ட ஏமா வாங்க 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 வணக்கம் 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 வணக்கம்மா சிறந்தாண்ட வணக்கம் வணக்கம் தனக்கழகு வணக்கம் தனக்கழகு ஒரு மனிதனை அழகுபடுத்துவது வணக்கம் தான் வணக்கம் தான் 5 வயசு பையனா இருந்தாலும் சரி சரி 60 வயது உள்ள முதியோர் இருந்தாலும் சரி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னா வணக்கமா ஆமா இந்த வணக்கத்தை தாழ்ந்து வணக்கமா பணிவாக வணக்க வச்சா ஆமா நம்ம ஒரு காலத்துல சுகமா வாழலாம் ஆமா அரியவா தாடி ஒண்ணு பாக்குறேன் ஓன் சொல்லதுரா அதுவும் இருக்கிறாங்க எம்மா நேராவது எம்மா வந்து வாடி அம்மா வாயம்மா வாடி அம்மா வணக்கம் 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 ஏண்டி அம்மா ஓ நான் யார் எங்க போய் சுத்திட்டு வரேன் அந்த கதையை அம்மா கேக்குற ஐயோ என் வீட்டுக்காரருக்கு பால் குடுத்துட்டு வரேன் ஒரு ஆம்பளை போய் பொம்பளை பால் இல்லடா பையா என் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம ஒரு வாரம் பெட்ல படுத்திருந்தாரு வீட்டுக்கு உடம்பு சரி ஆமா போன மாசம் படுத்த இன்னும் ஏந்திரீங்களா ஏந்திரல பையா இப்ப எங்க இருந்து சேர்த்துக்கிறா ஜிகேஜி ஹாஸ்பிட்டல்ல ஐயோ எந்த ஆஸ்பத்திரி என்ன அடையாளமா சொல்லு திருவண்ணாமலை ஜிகேஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பரவாயில்ல என்ன 250 வார்டு நம்பரு 241 அப்ப பரவாயில்ல அப்ப இடத்த கண்டுபிடிச்சல நம்ம பாத்துட்டோம் நீ பாத்துட்டு நினைக்கிறீ போய் சாவ வச்சு வந்துரு நீ சாவ வச்சு வந்து ஏன்ட குடும்ப நேரத்துல பாக்குறேன் ஏய் வேற யாரா பாரு நான் எச்சுப்பட்ட சாப்பிட்ட சாப்பிடறல நானு சாப்பிட மாட்டேன் ஊட்டி விட்டா தின்றுவேன் ஆக்கி வச்சா குண்டான தின்னு வைப்பா மெத்தமே கொண்டா ஆக்கி வச்சா மெத்தமா ஒண்டே தின்றுவா அதெல்லாம் வயித்து மாட்டல ஆமா ஆமா நீ வாயம்மா கடையா சரி அம்மா வாடி அம்மா வணக்கம் 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 அம்மா இந்த வணக்கம் இருக்கின்றதே ஆமா வணக்கம் தனக்கழகு ஒரு மனிதனை அழகுபடுத்துவது பொண்ணோ பொருளோ ஆமா கிடையாது கிடையாது புரியுதா ஒரு பொம்பளையா இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி சரி நகை பொன் பொருள் போட்டுட்டா அது பெருமையா இல்ல இல்ல அந்த மனிதனை அழகுபடுத்துமா இல்ல இல்ல வாசனை திரவியங்களை போட்டு அழகுபடுத்துமா இல்லையம்மா விலை உயர்ந்த ஆடைகளை போட்டிருந்தா அழகா இல்லையம்மா அது மேலோட்டமா தான் அழகு ஆமா ஒரு மனிதனை மேலோட்டம் முழுமையாக அழகுபடுத்துவது அவங்க குணாச்சாரம் அந்த குணாச்சாரத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொன்னா நல்ல வணக்கமா வணக்கம் செய்வது வணக்கமா ஐயா வணக்கம் அப்படி சொல்றாங்க இல்லையா அந்த வணக்கம் தனக்கழகு ஒரு மனிதனை அழகுபடுத்தும் ஆமா அப்ப அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க குணாச்சாரமா இருக்கிறாங்க ஒழுக்கமானவங்க நல்லவங்க அப்படின்னு அர்த்தம் ஆமா அப்படி இருக்க இந்த சபை வீட்டுக்கு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஐயா வணக்கம் அப்ப வணக்கம் தனக்கழகு வரும்பொருள் உரைத்தல் மந்திரி கழகு யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே ஆனாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும் ஒரு பொம்பளையா பிறந்தா புத்தி இருக்கணும் புத்தி இல்லையா கடவுள் புத்தி எழுதி வச்சுக்கிறானா ஒரு பொம்பளையா பிறந்தா அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு 4 குணம் அறிந்திருக்கணும் பொம்பளையா பிறந்துட்டா ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்துட்டால் அறிவாற்றல் இருக்க வேண்டும் அடக்குடக்கு இருக்க வேண்டும் எப்படி ஐயா அது அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு பைப்பு நேரம் இட்டுவா ஆசாப்ளேட் போட அறுத்துருவோம் பைப்பை போறா குதிரை வந்தா அந்த பொண்ணா அறிவாற்றல் இருக்க வேண்டும் அடக்குடக்கு இருக்க வேண்டும் ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் எவ்வளவு தாய் குலத்தை பாத்துக்கிறேன் ஆனா துருவம் போவாங்க பூ வாங்கிட்டு வருவாங்க தலைய சீவாங்க கடைய பின்னுவாங்க அழகா பூவை தொங்க விட்டு வைப்பாங்க நீ என்ன பூ வாங்கிட்டு வந்து தலை சீவி கொண்டை போட்டு கொண்டமலை வச்சுக்கிற இது என்ன வேலை எப்படியா வைப்பாங்க பூவா கொண்டமலையா பூ வச்சிருக்கா இனிமேட்டு பூ வாங்கி கொண்டமலை வைக்க மாட்டேன் அப்படியே மயிர அடிச்சு விட்டுருவோம் அப்படியே மயிர போடுறாங்க வீட்டுல ஏன்னா மோடிக்காரனா என் தங்கிட்டு பார்த்தா ஒண்ணு லாக்கி இல்ல நாத்தனோட பிள்ளைங்கதான்
பால் குடிச்சு போலாம் வந்து வாயம்மா ஏம்மா சரி அம்மா தப்பா எனக்கு எல்லா குணமும் என்கிட்ட இருக்குதேம்மா. எல்லா குணமும் இருக்குதா? நான் குட்டை குணம் கொடை குணம் அப்புறம் நெற்குணம் எல்லாம் இருக்குது என்கிட்ட. சரி அம்மா சரி போனால் போகட்டும். சபையை பார்த்தால் விதமாக இருக்கலாம். லட்சுமி கடாட்சிபுரம் சபை. மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்தி சபை. இந்த நன்னகரம் என்ன ஊரு? செம்பியம்மா தேவி. அப்ப செம்பியம்மா தேவி நன்னகரத்தில் இந்த இரவு எதற்காக நாடகம்? அதான் போய் காலேஜில் அவார்டு வேற வயதுலாம் பார்த்துக்க அவார்டு கொடுத்துக்கிறாங்க பாரு. ஸ்ரீ ராமதேவ மாரியம்மத்துடைய மேலத்தீவு வடக்கு ஏம்மா முருகப்பெருமா திருவிழா முன்னிட்டு இது ஒரு நாடகம். முருகப்பெருமானுடைய திருவிழா. ஆமா. முத்தமிழ் கடவுள் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஔவையாருக்கு காட்சி கொடுத்தார். கண்டிப்பா. அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தவர். ஆமாமா. அப்பேற்பட்ட தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவிழாவை ஏற்படுத்தி மந்திர வழிபாடு செய்து அது ஐயா ஊர்வலமாக கொண்டு வந்து ஆலயத்திலே அமர்த்தி அதிகால பண்பாடு என்று சொல்லும்படியான ஆமா இந்த தெரு கூத்து கலையை மறக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆய கலைகள் மொத்தம் 64. ஆமா. அப்ப அந்த ஆயக்கலைகள் அத்தனைக்கும் ஒரு அடித்தளம் அடி கடக்கான்னு சொன்னா இந்த தெருக்கூத்து கலை தான். இந்த தெருக்கூத்துல இருந்து தான் அப்ப மற்ற கலைகள் உருவானது. அப்பேற்பட்ட தெருக்கூத்து கலையை மறக்கப்படாது என்று தெருக்கூத்தை வைத்து தெருக்கூத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையன் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கணவன்களுக்கும் உங்களுக்கும் கலைமாமணி எம் சேகர் நாடக ஆசிரியர் திருப்பாதத்திற்கும் கிருஷ்ணன் நாடக ஆசிரியர் திருப்பாதத்திற்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் முருகப்பெருமானுடைய திருப்பாதத்திற்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியேன் சிறந்தாண்ட வணக்கம். என்னுடைய விளக்கம் இந்திராணி 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 என்று தெரியுமே தவிர ஆமா தெய்வ உலகத்தை அரசாட்சி செய்தவர் யானை தேவ கோமான் என்று சொல்லக்கூடிய தெய்வேந்திரனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி இந்திராணி 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 இந்திராணி. ஆனால் எனக்கு புனைப்பெயர் உண்டு. எப்படி தெரியுமா? இந்திராணி குலோமிசை அமராவதி ஆமா குலோமிசை இவ்வளவு அழகான பெயர் பத்தியா? ஆமா குலோமிசை. அப்படி எனக்கு பலவிதமான நாமஜயங்கள் உண்டு. ஏன் சொன்னா இவன் அமராவதி அப்படின்னு சொன்னே அந்த பெயர் வர காரணம் சொல்லியம்மா. ஏன்னா
காரணம் இல்லாத ஒரு காரியம் ஏற்படாது. கண்டிப்பா இல்லையா? ஆமா காரியம் இல்லாத இந்த பேர் ஏன் எனக்கு வச்சாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் என் பதியான மன்னர் இருக்கின்றாரு ஆமா தேவ கோமான் தேவ இந்திரன். அவர் தேவ உலகத்தில் அவர் அமரக்கூடிய சிம்மாதனம் 600 மைல் நிகழும் 6 மைல் நிகழும் 600 மைல் அகலும் அப்பேற்பட்ட 600 மைல் அகலம் 600 மைல் நிகழும் 40 அடி அப்பேற்பட்ட பெருத்த சிம்மாதனம் தெய்வ உலகத்தில் உண்டு. அந்த தேவ உலகத்தில் என் பதியான மன்னவர் இந்த இடத்திற்கு வர வேண்டும். ஆமா, அவர் எங்க இருந்து அப்போ நான் இந்த இடத்துக்கு வர வேண்டும் நினைச்சாக்கா அந்த இடத்திற்கு அந்த சிம்மாதனம் வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அந்த பெருத்த சிம்மாதனத்தில் என் பதியான மன்னவர் அமர்வார். அப்படி அமரக்கூடியதால் அவருக்கு அமரேந்திரன், எனக்கு அமராவதி அப்படி என்று பெயர். ஆனால் தெய்வ உலகத்தில் என் பதியான மன்னவர் இருக்கின்றாரு. தேவர்கள் பாக்குறாங்க சிரிக்கணும் மூட்டை கூட மூட்டை கூடன்றாங்க போடு முட்டு கொடுங்க. அப்போ தெய்வ உலகத்தில் என் பதியான மன்னர் தெய்வேந்திரன் இருக்கின்றாரு. சாதாரணமான ஆள் இல்ல தம்பி. தேவர்கள் முனிவர்கள் சித்தர் எம்பிடவர் அஷ்டதிக்கு பாலகர்கள் நவராத்திரி சித்தர்கள் இப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களுக்கும் என் பதியான மன்னவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் எங்க வீட்டுக்கார் தான். தேவர்களுக்கே தலைவர் என்று சொன்னால் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ சித்தர்களுக்கோ ஏதாவது ஆபத்து இருந்தாலோ இல்ல ஏதாவது தேவ ரகசியம் பேச வேண்டுமானால் அந்த சிவபெருமானே இந்த தேவர ஒத்தம் வருவாங்க. ஆமா, அப்போ அப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவர் என் பதியான மன்னவர். அப்படி இருந்தாலும் எம்மா நான் ஒரு இந்திராணி சொன்னேனே, நான் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. ஐயா, ஆமா ஏண்டவையா இந்த உலகத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்ந்ததா ஒரு குழந்தை பிறக்கும். தாய் இல்லாத எப்படி பிறக்கும்? இப்ப நீ நான் சேர்ந்தா நீ பிள்ளை பெத்துக்குள்ள, நீ நானும் சேர்ந்தா ஒரு பிள்ளை பெத்துக்குள்ள. நீ நான் சேர்ந்தா புள்ள பெத்துக்க கூடாது, நேரா கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனோம். இப்போ அங்கே போ. ஏண்டவையா பண்ணி போய் பணமாரி ஏறுமா? யாரு பணமரம் யாரு பண்ணி? நான் பணமரம் போல. நீ நான் பண்ணி போல. ஆமா, அது பணமரம் தானே. எம்மா நேரம் ஆகும்? ஐயாப்பா சாமி அங்கேறப்பா. ஐயா அங்கே எம்மா நாளைக்கு உங்க ஊர்ல தேர் இருக்கிறவங்க யாரா சொல்லி கூட புடிச்சிருங்க. எடவையா நான் ராஜா விட்டு கண்ணு குட்டி, நான் தம்ம மூட்டு பண்ணி குட்டி. ஆமா, நான் பச்சை பில்லுதான் சாப்பிடுவேன். நான் பச்சை பீத்துனாலும் புரிஞ்சுட்டா சரிதான். நாளைக்கு 12 மணிக்கு யாரு சாப்பிடுறாங்க? நாளைக்கு யாருன்னா ஊர்ல கட்ட இருக்கிறதால இவரு குச்சிருங்க. ஒரு 500 கொடுத்தாங்க வீட்டுக்கு பாயமா அவங்க கோஸ் முட்டை. அப்படி நான் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. அப்ப எப்படி பிறந்தீங்க? அது எப்படி பிறந்தீங்க? நான் சொல்றேன். கலையும் போது ஒரு காலத்தில் துருவமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் என்ன செய்தார்? பகவானை பார்க்க வேண்டும். பகவானை பார்க்க வேண்டும் என்று வைகுந்தம் வந்தார். வைகுந்தத்தில் பகவான் எத்தனை செய்து கொண்டிருந்தார்? தூங்கி கொண்டிருந்தார். ஆமா, அப்படி தூங்கின உடனே நேரா வந்து தூர்வாசர் வந்தார் பாரு. நான் அப்படி வந்தோம், நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படி என்று தூர்வாசருக்கு கோபம் பிரவேசித்து அவர் எப்பேற்பட்டால் 22 கண்கள் ஆமா 66 முழம் கோபம். அப்பேற்பட்ட தூர்வாசர்
பகவான் நமக்கு மரியாதை கொடுக்கலையே குடுக்கலையே அப்படி என்ன செய்தார் பகவானுடைய மார்பு எட்டி உதைத்தார் ஓ மாறி எட்டி உதைத்தார் ஆமா ஐயோ எட்டி உதைத்த உடனே பகவானுடைய மார்பிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு கோபம் வந்து அப்படி எட்டி வச்ச உடனே பகவான் எழுந்துச்சு அடடா இவங்க எல்லாம் முனிவர்கள் ஆச்சே இவங்க வந்தா நம்ம நாட்டுக்கு நம்ம வைகுந்தத்துக்கு பெருமையாச்சே நம்ம கவனிக்காம போயிட்டுமே அப்படி என்று தூர்வாசரை பங்கு செய்ய வேண்டும் அவருடைய அதாவது 22 கண்ணுன்னு சொன்னேன் அது பாத்துல ஒரு கண்ணு அந்த கண்ணு பிடுங்கன்னு என்ன செய்தார் தூர்வாசரை படுக்க வச்சு அவர் காராமி கூப்பிட்டாரு யாரு பகவான் இத மகாலட்சுமி பார்த்தாங்க நம்ம மார்பிள் இருக்குன்னு கூட பார்க்காம அந்த தூர்வாசர் எட்டி உதைத்தார் நம்மை ஆனா நம்ம வீட்டுக்காரர் என்ன செய்தார் அவரு கால பிடிக்கிறாரு அப்படி என்று பகவானுக்கு மகாலட்சுமிக்கு கோபம் பிரவேசித்து திருப்பார்களிலே சென்று மறைந்து விட்டது லட்சுமி அம்மா ஆமா அப்படி மறைந்த உடனே இந்த உலகத்துக்கே லட்சுமி கடாட்சம் போயிடுச்சு இப்போ இந்த ஊர்ல லட்சுமி கடாட்சி இருக்கவேதான் இப்ப 1 மணி ஆகுது 2 நாள் 3 நாள் கழிச்சு 1 மணிக்கு வந்து பாரு ஒரு குருவியாக இருக்காது கண்டிப்பா நாளைக்கு நைட்டு வந்து பாரு ஆமா அப்போ மகாலட்சுமி கடாட்சியம் இருந்தால் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் லட்சுமி கடாட்சியம் சொன்னாக்கா அந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குமா தேர் திருவிழா நடக்குமா இந்த இடத்துல பெரிய கூட்டம் இருக்குமா இருக்காது அதே போல உலகத்தில் மகாலட்சுமி கடாட்சியம் போய் விட்டது அப்படி என்று தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கிண்ணர் கிம்படுவர் அஷ்டத்துக்கு பாலர்கள் எல்லாம் இப்ப வைகுந்தம் சென்று பகவானே உலகத்தில் லட்சுமி கடாட்சம் இல்லையே மகாலட்சுமி எங்கே சென்றார்கள் அப்படின்னு பகவானை கேட்கும் பொழுது பகவான் சொல்றார் மகாலட்சுமி கோபம் பிரவேசித்து திருப்பார்கடலை சென்று மறைந்து விட்டாள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப லட்சுமி மீண்டும் பெற வேண்டும் இதுக்கு என்ன யோசனை செய்யலாம் அப்படின்னு தேவர்கள் கேட்கும் பொழுது திருப்பார்கடலை ஒரு ஜாடியாகும் திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகும் பேருகிரி மலை ஒரு மத்தாகும் ஆதிசேஷவன் என்று சொல்லக்கூடிய வாசுகி பாம்பை ஒரு கயிறாகவும் தேவர்கள் ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் திருப்பார்கடலை கடைந்தால் லட்சுமி மீண்டும் பெறலாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி கடைவது அப்படி என்று தேவர்களும் அசுராதிகளும் திருப்பார்கடலை கடையும் பொழுது அந்த மலை அப்படியே ஒரு புறமா சாய்ந்தது பார்த்தார் பகவான் தச அவதாரத்தில் 10 அவதாரத்தில் கூழ்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்தார் ஆமா அப்பதான் அந்த கடலை கடை முடிஞ்சது அப்போ கடலை கடைஞ்சவுடன் முதலிலே 32 விருது பிறந்தது காமதேனு கற்பக விருட்சம் வெள்ளை அணை வெள்ள புறவை ஐலாவதம் புத்தரிகம் இப்படி சொல்லக்கூடிய தேவ அமிர்தமும் அதில் தான் பிறந்துச்சு ஆமா அந்த தேவ அமிர்தம் அதில் தான் பிறந்துச்சு இரண்டாவதாக நாங்க 7 பெண்கள் பிறந்தோம் 7 பெண்கள் யார் யார் மகாலட்சுமி இந்திராணி அகலிகை தாரை மண்டோதரி ரதிதேவி இப்படி சொல்லக்கூடிய 7 பெண்களும் நாங்க அதில் தான் பிறந்தோம் அப்படி பெண்கள் பிறந்த உடனே மகாலட்சுமி கொண்டு போய் மகாவிஷ்ணுடைய மார்பிளை சாய வச்சாங்க இந்த உலகத்துக்கே லட்சுமி கடாட்சம் கிடைத்தது இரண்டாவது இந்திராணி ஆகிய என்னை தேவ கோமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் மண்டோதரி ராவணனுக்கு கொடுத்தாங்க கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய வாலிக்கு தாரையை கொடுத்தாங்க கௌதம முனிவருக்கு அகலியை கொடுத்தாங்க மன்மதனுக்கு ரதிதேவி திருமணம் செய்து கொடுத்தார்கள் அப்படி அவளுக்கு திருமணத்தை செய்து நானும் என் கல்யாண மன்னன் திருக்கல்யாணம் செய்து அம்மா இந்த ஊர்ல என்ன மாதிரி ஒரு குழந்தை பெற்றிருக்க மாட்டாங்க ஊமியா அப்படி இல்ல நல்ல அழகாக ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் நல்ல சிறப்பா ஒரே ஒரு குழந்தை அவள் பெயர் தேவயானை ஆமா தெய்வயானை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருக்கின்றது ஆனா இருக்கின்றதை தவிர எம்மா அறுவை தெருவை மங்கை மடந்து என்று சொல்லும்படியா 4ஆம் பருவம் அடைந்து திருமண கோலத்தில் இருக்கின்றாள் என் மகள் தெய்வயானை உங்க கல்யாணம் அவளை ஐயா ஆமா இன்னும் இல்லப்பா தாலி எடுத்து உள்ள எடுத்து போடுமா இந்த தாலாடி அந்த பையன் தாலி எடுத்த பையன் இந்த 45 வயசுல 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறான் நீ 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறான் 5 தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டு இருக்க ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில சைக்கிள் முட்டை கையா எங்க ஐயா போய் பாரு ஆம்பளை புள்ளியா பத்துக்கிறாங்க எல்லாம் உனக்கே பேத்துருப்ப போலியா தாலி எடுத்து தரா
அதனால நானே தாலி அவுத்து வீட்டுல வச்சு வந்துட்டேன். அதான் பாப்பா நானும் கேட்கலான்னு பார்த்தேன். நீ தாலியை பத்தி சொன்ன உடனேதான் தலை நிறைய பூ வச்சுக்கிறேன், நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிறேன். தாயத்துல முடிச்சுவேன். தாலி தாலி இல்லைன்னா தாலி அது வீட்டுல வச்சிட்டோம். அவன் வீட்டுக்கார அடமானம் வச்சிட்டான். சிலிண்டருக்கு காய்ச்சல். தாலி இல்லாத குடும்பம் பண்றிய உன்னை வச்சு உன் வீட்டுக்கார குடும்பம் பண்றானா? என் காலை தொடு கும்புறாரு. ஆனா உன் வீட்டுக்காரன் மத்தவன் யாருன்னா மனு அவர் சொல்றது உண்மைதான்டா. அவதான் எனக்கு பத்திரி தெய்வம். ஏன் தெரியாத உனக்கு? நாங்க தூங்கி எழுந்த உடனே அவன் காலில் வீழ்ந்து கும்பிட்டுதான் எந்த வேலைக்கு போனாலும் வெற்றியா வருவான். நாளைக்கு நான் செத்தா கூட எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். உனக்கு சொர்க்கம் வேணும்னா உன் தங்கச்சி மல்லிகை காலில் வீழ்ந்து கும்பிடு. தங்கச்சி காலில் விழுந்தா மச்சாங்க கல்லால் அடிப்பான். சரியா பொட்டு வச்சுக்கிறியா? ஆமா. என்ன மாதிரி அழகா முகம் கழுவி மஞ்சள் பூசி ஒரு சுமங்கலி பெண்கள் எப்படி பொட்டு வைக்கலாம்? ஆமா. 4 மூலை சிக்னல் லைட் எடுத்து ரெட் பெட். ஆமா. அது வித்தி பச்சு வைப்பாங்க பொட்டு. ஏம்மா இது உனக்கு அர்த்தம் தெரியாது ஏம்மா? எப்படி? ஏம்மா ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், ஒரு மங்கைக்காய்க்கு மஞ்சள் குங்குமம் இடுதல், மங்கைக்காக மஞ்சள் குங்குமம் இடுதல், ஒரு விதவைக்காக விபூதி இடுதல், விதவைக்காக விபூதி போட்டு. ஆமா ஆமா. ஒரு கட்டிக்காய் தேனவ எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா காலத்துக்கு நீட்டி தீர்ப்பா நம்ம கட்டணம் ஆம்பியா. ஓ ஆயில் கட்டி அந்த பொட்டை அகலமா வச்சா. ஆமா. ஏன் அந்த பொட்டை சின்னதா சுருக்கி வச்சா? பொட்டை சுருக்க கூடாது. ஏன் நம்ம எந்த அளவுக்கு பொட்டை சுருகுறோமோ அந்த அளவுக்கு பாதியிலே சுருகின் போடுவோம் கட்டணம் ஆம்பியா. ஓ பாதியிலே சுருக்கி போடுவோம். ஆமா ஆமா. அதனாலதான் நீடித்து ரெண்டு அகலமா வச்சுக்கிறேன். ஆமா. பரவாயில்ல பரவாயில்ல. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ போ பொண்டாட்டிக்கு பூ போட்டு வாங்கி கொடுத்தா இதோட அருமை உனக்கு தெரியும். போய் பாரு. நீ போய் பொண்டாட்டிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுத்தா அது அருமை உனக்கு தெரியும். போய் பாரு. ஒரே நாள் தவிர நான் தான் வாங்கி கொடுக்குறேன். நீதான் நாளைக்கு காலையில நீ தான் வாங்கி கொடுப்ப. கண்டிப்பா. இந்த நேரத்துல உன் முன்னாடி அங்கேயே வாங்கி கொடுக்குறானோ? வாங்கி கொடுப்பா. போடி கந்தல் அது என்ன பண்ணுவோம்பா? கரெக்டா சரி கொடுத்துதானே உட்கார முடியுமா? ஐயம்மா சரி போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் இப்ப அசுராதிகள் உற்பணம் ஆகுது பாப்பா. அசுராதிகள் உற்பணம் ஆகுது சிவபெருமானத்தில் வாழ்கள். சிவபெருமான் கிட்டயோ யாருக்கிட்டயோ வரத்தை வாங்குவது. வரம் வாங்கி உடனே நேரா தெய்வ உலகம் தான் வருவாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா தேவ அமிர்தம் பிறந்தது. அந்த தேவ அமிர்தத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த தேவ அமிர்தத்தை புசித்தால் மரணம் என்பதே கிட்டாது. ஆமா. நிறைய திரை மூப்பு சாக்காடு இது நீக்கி வாழலாம் அப்படி என்று அசுராதிகள் இதை புசித்து விட்டால் அசுராதிகள் அழிவு என்பதை கிட்டாது. அசுராதிகள் தொல்லை உலகத்தில் அதிகம் ஆயிடும் அப்படி என்று அசுராதிகள் ஏமாற்றினார் பகவான். அதை பாரு. அசுராதிகள் உற்பணமாகி வரத்தை வாங்கி எப்படியாவது அந்த தேவ அமிர்தத்தை புசிக்க வேண்டும் அப்படின்னு தேவ உலகத்துக்கு வந்து அடியோ தன்னமா ஈத்து போட்டு அடிக்க வேண்டியதுதான். அதோடு கூட அப்படியே மாறிடுறேன். அப்படியே மாறிடுறேன் நானு. சரியம்மா. அப்படி அந்த தேவமத்தை எப்படியாவது புசிக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று அசுராதிகள் என்ன செய்வாங்க? பேசுதே எங்களை அல்லல் படுத்துவது, துன்புறுத்துவது. அப்புறமா தேவர்களே பார்த்து எப்படியாவது அந்த அசுராதிகளுடைய துன்பத்தை நீக்குவது. இப்படி துன்பமா இருந்தது. இப்போ அசுராதிகள் தொல்லை இல்லாமல் தேவ உலகத்தில் சந்தோஷகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால வேண்டி என் பதியான மன்னவர் அருண்பை உத்தரவு அறிக்கை செய்து சிம்மாசனம் கொடுங்க. பையா எத்தனை வாங்கிட்ட பையா? நான் வைக்கிறேம்மா. எதனா வைக்கட்டும். இதுல வையா நான் அப்படி வைக்கிறேன். பாங்க பருப்பு காரிமிட்ட கந்தல் பொண்ண ஓயாங்க பருப்பு கருப்பு காமிச்சனா மத்த போட்டு கடைஞ்சு விடுவார். அவர் மத்தில தேய்ச்சி போச்சு. முடிவாயில தேய்ச்சி போய்தான் எங்கடா புடிச்சுன்னு வந்தீங்க? அதோ ஜெகதரும் சந்தையில. ஜெகதரும் சந்தை இல்லையா? ஆமா.
ஏம்மா உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. மன்னவர் வந்து விட்டாரா? உள்ள போய் வேலையை பாருங்க. 2 பேரும் என்ன பண்ணுங்க மணி நேரம்? ஓ எங்க வீட்டுக்காரர் போயிட்டு உங்க மனைவி வந்திருக்காங்கன்னு அறிக்கை செய்தான்னு சொன்னே. ஆமா போய் எம்மா நேரம் ஆச்சு. ஏம்மா 2 பேரும் என்ன பண்ணீங்க? அந்த மாதிரி சந்தைகள்லாம் பிடிக்காது. ஏம்மா ஏன்? அந்த கண்ட்ரோல் இப்ப ஏற கட்டிட்டேன். இப்ப மிஸ்ஸில் ஆரம்பிச்சிட்டேன். அரியா அவ்வா வர தேங்காய் பண்ணியா. ஓஹோ மன்னவா திருவடிக்கு வணக்கம். ஆமாங்க ஐயா. முன்னாள் பார்த்தியா? ஆமா முருகப்பெருமான். ஆனால் அண்ணனுடைய அனுகிரகத்தினால் சரிங்க. நீண்ட ஆயுள பெற்று எந்த செல்வத்தோடு அழுமதி உனக்கு ஆசீர்வாதம். தங்கள் சித்தமேன் பாக்கியம் ஆகட்டும். ஆனால் என் மனதில் இருக்கிற தினத்தில் ஒரு கருத்துங்க. அப்படியா? ஆமா. என்ன கருத்து? வாங்க கேட்கிறேன். அரண்மனையிலே இருந்த என்னை சாதிமார்களை விடுத்து அரசாங்கத்திற்கு இத்ராணி வரும்படியாக்கின்றவை. சொல்லுங்க ஐயா. தேவலோகத்தில் இருவர் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு யார் யாருக்கு என்ன தேவை? தேவை. ஆமா. தேவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகின்றதா? ஆமா. தேவர்களுக்கு ஏதாவது தேவையா? ஆமா. அப்படி என்று சொன்னால் ஆமா. தேவ உலகத்தில் தேவ சபை கூட்டி ரகசியம் பேசுவது. ஆமா. ஆமாங்க. அதனால் இன்றைக்கு தேவலோகத்தில் சதிமதிமாக தரணம் இருவர் அமர வேண்டும். ஆமாண்டா. சரிமதிமா. அதோடு மட்டுமல்ல, அசுராதிகள் தொல்லை இப்பொழுது கிடையாது. ஆமா. ஆமா. அதெல்லாம் இப்ப எது இல்லடா. எந்த குறையில. ஆமா. நீங்க ஆம்பளை பொண்ணோட சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனால போடு வாங்குறியா? அடேய் அப்பா. அதனால் இன்றைக்கு தேவலோகத்தில் சதிமதிமாக தானே அமரணும். அப்படியா? சந்தோஷம். ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல. ஏற்கனவே அகிலிய பாறாங்கல்ல போக வேண்டும் என்று கௌதமர் சபித்தார். அதை போல நீங்க சிம்மாதனம் போட்டீங்களா? இது நீங்க ராமகுடி சிம்மாதனம். நீங்க தான் மகாராஜா தன் புருஷன் என்று அயலான் என்று அறியாமல் நீ எப்படி அகிலிங்க மேல ஆசைப்பட்டியோ அது மாதிரி உன் பொண்டாடி மேல நான் ஆசைப்பட்டேன்.
படுகிறதா ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுவாரா சரிங்க ஐயா. இதுக்கு மேல எதுவுமே தவறு நடக்காது. இப்படியாக தேவேந்திரானும் இந்திராணியும் தனிமதிமா இருக்கும் அந்த நேரத்தில் திரு லோகத்தை சுத்தி இருக்கக்கூடிய நாரதர் மகாபுரம் மாறுபட்டு தற்போல்